அன்பு நண்பர்களே, வளமான வணக்கங்கள். முதல்ல உங்களுடைய செல்போன்களை கொஞ்சம் அமைதி காத்தருளுமாறு வேண்டுகிறேன். சைலன்ஸ் மோடில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெயில் காலம் அதிகமாகிடுச்சு, அதனால் சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக 1 மணிக்கெல்லாம் முடிக்கணும் நிகழ்ச்சியை. ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளையின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பெண்டுலம் மற்றும் கருப்பன் என்கிற 2 நூல்களுடைய வெளியீட்டு விழாவும் தொடங்க இருக்கிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆளுமைகளை மேடைக்கு அழைக்கிறோம். தேவா சுவடு பதிப்பகத்தை சார்ந்த நல்லு ஆறுலிங்கம் இருவரும் அழைக்கிற ஆளுமைகளை கௌரவித்து மேடையில் அமர வைக்க வேண்டுகிறேன். சிவகங்கை தொல்நடை குழுவினுடைய ஆசிரியர், பயிற்றுனர், நிறுவனர் புலவர் காளிராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக முத்தூட் மினி ஃபைனான்ஸ் லிமிடெடை சேர்ந்த குறுக்கத்தி மா ரத்தின வேலுச்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாநில மகளிர் காங்கிரசின் துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா கணபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு விழா தலைமையேற்று நூல்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய எழுத்தாளர் திரு சாரு நிவேதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு தம்பியுமான கவிதைக்காரன் இளங்கோவை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியரும் எழுத்தாளருமான அன்புக்குரிய இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்புரை நல்க இருக்கும் நல்லு ஆர் லிங்கம் அவர்களை சுவடு பதிப்பக உரிமையாளர் சுவடு பதிப்பக மன்சூர் அவர்கள் வெளியேற்பார்க்கிறோம். மன்சூர் வெளியேற்பார்க்கவும். சரி, ரைட். நண்பர்களே, வாழ்வினுடைய சாரம் என்பது மானுடம்தான். மானுடத்தை இயக்குவது அறம்தான். அறத்தை தன்வசப்படுத்தி தக்க வைத்து அதை கடத்துகின்ற பணியை செய்வதெல்லாம் இலக்கியங்கள், கலை இலக்கியங்கள் தான். ஆக இலக்கியம் சார்ந்து இயங்குகிற எல்லோரும் அறத்தை காப்பவர்களாக, அறத்தை வழிமொழிவர்களாக, அறத்தை கொண்டாடுபவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் அறம்தான் பிரதானம் என்பதால் அறத்தை பேணி காக்குகிற இலக்கிய செயல்பாட்டில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும், இந்த அரங்கத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய வளமான வணக்கங்கள். ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை என்பது இது 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. சிவகங்கையில் பிறந்து துபாயில் பணிக்கு சென்று கவிஞனாக, எழுத்தாளனாக இருக்கும் அன்பு தம்பி தேவா சுப்பையா தன்னுடைய தகப்பனார் பெயரில் தொடங்கியதுதான் ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை. முதல் வருடம் சிறுகதை போட்டி வைத்து 12 பேருக்கு பரிசளித்தோம். அது புத்தகமாக தேர்வு செய்யப்பட்ட தொகுப்புகள் புத்தகமாக சலஞ்சலம் என்ற பெயரில் வந்தது. 2ஆம் ஆண்டு திரும்பவும் ஒரு சிறுகதை போட்டியை வைத்து தேர்வு பெற்ற கதைகளை எல்லாம் புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு பெண்டுலம் என்று தலைப்பிட்டிருக்கிறோம். அந்த நூல்தான் இப்பொழுது அரங்கத்தில் வெளியிட இருக்கிறது. கூடவே தேவா சுப்பையாவினுடைய சிறுகதை தொகுப்பான கருப்பன் என்கின்ற நூலும் வெளியிட இருக்கிறது. நண்பர்களே, இந்த பெண்டுலம்
என்பது 12 சிறுகதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை எழுதியவர் எழுத்தாளர் சேது அவர்கள். போன முறை நெய்வேலி பாரதிகுமார் எழுதிய சலஞ்சலம் என்கின்ற தலைப்பை தான் நூலுக்கு தலைப்பாக வைத்தோம். இந்த முறை சேது எழுதிய சிறுகதையான பெண்டுலம் என்கின்ற சிறுகதையினுடைய தலைப்பை இங்கு இந்த நூலுக்கு தலைப்பாக வைத்திருக்கிறோம். பெண்டுலம் என்பது இடது வலதாக ஆடக்கூடியது, சென்று வரக்கூடியது. ஆனால் அதற்கு எழுதக்கூடிய எழுத்தில் பெண்டுலம் சின்னலா வரும். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டுலம் பெரியலா இருக்கும். இடது வலதுமாக அல்ல, அகமும் புறமுமாக இயங்கி கொண்டிருக்கும் பெண்டின் உள்ளம் என்பதை தெளிவுபடுத்தும் வகையாகத்தான் இந்த சொல்லாடலை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது நாங்கள் வைக்கல, அவருடைய கதையில் அவர் வைத்திருக்கிறார். பெண்டு உளம், பெண்டுலம். ஆனால் அது ஆடக்கூடியது தான், இங்கும் அங்குமாக, வலது இடதாக அகம்புறமாக நகரக்கூடியது தான் பெண்டுலம். இது நாங்களாக அர்த்தப்படுத்திக்கிட்டோம். இதை நீங்கள் இது சரிதானா அப்படின்னு கிராமர் பிரகாரம் போனீங்கன்னா நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம். இது எங்களுக்கான அர்த்தம், இந்த தொகுப்புக்கான அர்த்தத்தை தொனிக்கும் சொல்லாக இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்படியான இந்த விழா தொடங்குகிறது. நூல்கள் வெளியீட்டு விழாவும் இருக்கிறது. முறையான வரவேற்பை சுவடு பதிப்பகத்தினுடைய நல்லு ஆர் லிங்கம் வரவேற்புரையாற்ற அழைக்கிறோம். அன்பு நண்பர்களே, முறையான வரவேற்புரைக்கு முன்னதாக இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர், எழுத்தாளர், கவிஞர், பன்முகத்திறனாளர் நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவருக்கு தேவா அவர்களை பூங்குத்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளையினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பெண்டுலம் மற்றும் கருப்பன் ஆகிய 2 நூல்களினுடைய வெளியீட்டு விழாவும் தற்சமயம் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்விற்காக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சுவடு பதிப்பகத்தின் சார்பிலும் ராமசே சுப்பையா அறக்கட்டளையின் சார்பிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே முன்னிலையேற்றிருக்கக்கூடிய புலவர் காளிராஜா அவர்களையும் குறுக்கத்தி மா ரத்தின வேலுசாமி அவர்களையும் இந்த நிகழ்விலே தலைமையேற்று நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்க வருகின்ற எழுத்தாளர் சாரு நிவேதிதா அவர்களையும், நூல்களை பெற்றுக்கொண்டு நூல்கள் குறித்தான உரைகள் ஆற்றவிருக்கின்றன அன்பு நண்பர்கள் எழுத்தாளர் கவிதைக்காரன் இளங்கோ மற்றும் எழுத்தாளர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரசினுடைய மாநில துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா கணபதி அவர்களையும், இந்த நிகழ்விலே ஏற்புரை வழங்கவிருக்கக்கூடிய எழுத்தாளர் தேவா சுப்பையா அவர்களையும், அவர் நிறுவனர் ராமசே சுப்பையா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஆவார், எழுத்தாளர் தேவா சுப்பையா அவர்களையும், இந்த நிகழ்விலே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய சுவடு பதிப்பகத்தினுடைய நிறுவனராகிய சுவடு மன்சூர் அவர்களையும், இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களையும், மற்றும் இந்த கதை பெண்டுலம் நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 12 பரிசு பெற்ற சிறுகதைகளை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்களுடைய குடும்ப நண்பர்களையும் மற்றும் இங்கே ஏராளமான அறிமுகமான நண்பர்கள், பெயர் குறிப்பிட்டால் கிட்டத்தட்ட அனைவருடைய பெயரையுமே குறிப்பிட்டு தான் வரவேற்க வேண்டும் என்பதால் அனைவருடைய பெயரையும் ஒற்றை பெயராகவே குறிப்பிட்டதாக எண்ணிக்கொண்டு உங்களுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்வு குறித்தாக சுருக்கமாக உங்களிடையே தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளையினுடைய முதல் ஆண்டிலுடைய சிறுகதை போட்டி சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டிலே நடைபெற்று முடிந்து சில மாதங்கள் கழித்து நானும் நண்பர் சூர்யாவும் உரையாடி கொண்டிருந்த போது எழுத்தாளர்களுடைய படைப்புகள் பரிசுகள் வழங்கப்பட்டு விட்டன, ஆனால் அந்த படைப்புகள் ஆவணப்படுத்தப்பட்டு விட்டனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. படைப்பு எந்த ஒரு எழுத்தாளருக்கும் அவர் எழுதினார், பரிசு பெற்றார், எல்லாம் சரி, ஆனால் அந்த படைப்பு வாசகர்களை சென்றடைந்ததா அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ அதை நூலாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு முதலாக உடனடியாக அதை முடிவு செய்து அந்த நூலாக மாற்றி அதை சலஞ்சலம் அப்படிங்கிற நூலாக தொகுத்து அந்த வெளியீட்டு விழா சிவகங்கையிலே மிகச்சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட அந்த நிகழ்வை பொறுத்தவரை ஒரு நூல் வெளியீட்டு விழா மட்டுமல்லாது ஒரு அற்புதமான குடும்ப விழாவாகவும் ஒரு மிக நெகிழ்ச்சியாக, ஏன்னால் அது அவருடைய தந்தை பெயரில் தொடங்கப்பட்ட அறக்கடையில் தொடங்கப்பட்ட முதல் ஆண்டுங்கிறதுனால ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகவும் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 2வது ஆண்டுக்கான போட்டி மிகச்சிறப்பாக நடைபெற்று அந்த போட்டிகளுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டு இப்போது இந்த நூலாக்கம் பெற்ற நூல்களினுடைய வெளியீட்டு நிகழ்வும் கூடவே எழுத்தாளர் தேவாவினுடைய கருப்பன் நூல், இந்த நூலுக்கான அட்டைப்பட வெளியீடு துபாயில் வச்சு நடந்தது.
மிகச்சிறப்பான ஒரு பெரிய விழாவில் அட்டைப்பட வெளியீடு நடந்தது. அந்த விழாவில் நடைபெற்ற அந்த அட்டைப்பட வெளியீட்டுக்கான நிகழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. கருப்பனுடைய நூல் வெளியீட்டு விழாவும் தற்போது நடைபெறுகிறது. இந்த நிகழ்விற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, பெரும்பாலும் இங்கு எதிரே அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் படைப்பாளிகளாகவே காட்சி தருகிறார்கள். ஒரு 4 பேர் காலையிலேயே கண்டிப்பாக சாரு சார் இங்கே வந்துடுவாரா அப்படின்னு உங்கள் வாசகர்கள் 4 பேர் காலையிலே கண்டிப்பாக வந்துடுவார் என்று சொன்னோம். அவருடைய சாரு சாருடைய வாசகர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டையிலிருந்து இந்த நிகழ்வுக்காகவே பாலஜோதி கிளம்பி வந்திருக்கார். மதுரையிலிருந்து சேது, அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து விஜி முருகநாதன். இந்த நிகழ்வுக்காகவே எல்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அத்திக்குழு வானவன் சார்ந்த அத்திக்குழு நண்பர்கள் வந்திருக்காங்க. கல்கியினுடைய ஊழியர்கள், நாங்கள்லாம் ஒன்றா வேலை செஞ்ச எங்களுடைய நண்பர்கள், கல்கி நண்பர்கள் வந்திருக்காங்க. வடசென்னை ஆளுமையாக இருக்கக்கூடிய முனைவர் தமிழ் மணவாளன், கவிஞர் நிமோஷினி உள்ளிட்ட நண்பர்களும் வந்திருக்காங்க. சேலத்திலேருந்து ஆனந்த் வந்திருக்காரு. பெரும்பாலும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து இந்த நிகழ்வுக்காகவே வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். மதுரையிலிருந்து இப்போது நம்ம நந்தினி, மதுரையிலிருந்து நந்தினி, புனித ஜோதி, பாலைவன லாந்தர், ஜமீனாத், குலசேகர், குடந்தை அனிதா, நந்தினி, நயினார், எழுத்தாளர் ஜவஹர், ஜெயா டிவி முருகன், ரொம்ப டாப் வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் தோழி சவிதா, எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய படைப்பாளிகளாக சூழ்ந்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்வான ஒரு தருணமாக இருக்குது. இந்த போட்டிக்கான நடுவராக செயல்பட்டு எங்களுக்கு பக்கபலமாக இருந்த எழுத்தாளர் கணேஷ் பாலா, தனித்துவமான அடையாளத்தோடு இருப்பார், தொப்பியோடு. அவர் வந்திருக்கார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நயினார் உட்பட ஜவஹர், பெரும்பாலும் எல்லாம் இலக்கிய படைப்பாளுமைகளாக சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்திற்கு எங்களுக்கு எல்லா உதவிகளையும் கூட இருந்து செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஸ்பான்சரான செல்லப்பன் கருப்பையாவை நாங்கள் மிகுந்த அன்போடும் ஒரு கைத்தட்டலோடு, அவர் எங்களுக்கு ரொம்ப பலமான உற்சாகமாக இருக்கிறார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். மேலும் என்னுடைய அன்பு நண்பரும் கோடு இலக்கியம் மற்றும் ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதை நடத்தி கொண்டிருக்கும் எழுத்தாளர் சீராளன் வந்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நூல் வெளியீட்டு நிகழ்வு. முதலில் பெண்டுலம் என்கின்ற 12 சிறுகதைகள் அடங்கிய நூல். 2வது வருடம் நடத்திய சிறுகதை போட்டி ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளையின் போட்டி 2ஆம் ஆண்டு சிறுகதை. இதில் கலந்து கொண்டவர்கள் 264 சிறுகதையாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதில் 3 நடுவர்கள் அவற்றை தேர்வு செய்வதற்கு மனமுவந்து அவர்களாகவே இந்த காரியத்தில் தொடர்ந்து சென்ற வருடமும் இந்த வருடமும் அவர்களே இந்த காரியத்தில் 264 கதைகளையும் படித்து தேர்வு செய்து எங்களுக்கு ஒரு 30 கதையாக மாற்றி கொடுத்தார்கள். சுப்ரபாலன்ஜி, கணேஷ் பாலா, ரிஷபன், இந்த 3 பேரும் நடுவராக இருந்து அவர்களுடைய காரியத்தை செம்மையாக செய்து கொடுத்தார்கள். அந்த 30லிருந்து நாங்கள் அறக்கட்டளை சார்ந்த நாங்கள் 12 சிறுகதைகளை தேர்வு செய்தோம். முதல் 10 கதைக்கு ஆளுக்கு 5000 வீதம் 50,000 கொடுத்தலான்னு பார்த்தோம். இன்னும் 2 கதை நல்லா இருக்கு, விட வேணாம் அப்படின்ட்டு 12 கதையும் சேர்த்து 60,000 பரிசு உடங்கு போட்டி அறிவித்த 3வது நாளே பணத்தை நாங்கள் ஜிபேவில் அனுப்பிட்டோம். அதுக்கு தனியாக நிகழ்ச்சி கொடுக்குற சிஸ்டம்லாம் வச்சுக்கல, உடனே அதை பரிசு தொகையும் அளித்தோம். இப்போ இந்த முறை சுவடு பதிப்பகத்தின் சார்பாக அது நூலாக வெளிவருகிறது. பெண்டுலம். எல்லா கதையிலும் இந்த ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க. நீங்கள் அந்த 12 கதைகளையும் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா மையமாக ஒரு பெண் உணர்வு, பெண்ணியம், தாய்மை உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண் கதாபாத்திரமாக இருந்தால் கூட அதில் ஒரு தாய்மை உணர்வு ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே தான் அந்த சரடு, மைய சரடு அதுவாக இருப்பதால் பெண்டுலம் என்கின்ற இந்த தலைப்பை வைத்தோம். அந்த பெண்டுலம் என்கின்ற நூலை எங்கள் அன்புக்குரிய எழுத்தாளர் சாரு நிவேதா வெளியிட அதை கவிதைக்காரன் இளங்கோ பெற்றுக்கொள்வார்.
ஏனென்றால் கவிதைக்காரன் இளங்கோத்தான் அந்த 12 கதைகளை பற்றி பேசுகிறார். எனவே பெற்றுக்கொள்பவராக கவிதைக்காரன் இளங்கோ. சாரு நிவேதா வெளியிட. அடுத்து அறக்கட்டளையின் நிறுவனரும் எழுத்தாளருமான தேவா சுப்பையாவின் சிறுகதைகள் அடங்கிய கருப்பன் என்ற நூலை எழுத்தாளர் சாரு நிவேதா வெளியிட, கவிஞரும் பொன்னியின் செல்வன் மூலம் சிறந்த பாடலாசிரியராக தமிழ்ச்சூழலுக்கு அறிமுகமாகி இருக்கும் எழுத்தாளருமான எங்கள் அன்பு நண்பன் இளங்கோ கிருஷ்ணன் பெற்றுக்கொள்வார். அன்பு நண்பர்களே, இந்த நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் எப்பயுமே என்னுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, எதிர்க்க ஆள் இருந்தால் அவங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஊடகவியலாளர் ஜெயா கண்ணன் வந்திருக்கிறார். அப்புறம் கணவரோடு புனித ஜோதி வந்திருக்காங்க. நம்ம குறும்பட இயக்குனர் மணிமேகலை நாகலிங்கம் வந்திருக்காரு. ஜாய்ஸ் வந்திருக்காங்க. குமரன் வந்திருக்காரு. புல்லாங்குழல் அவர் இங்கே வாசிப்பார்னு பார்த்தேன், இல்லை, புல்லாங்குழல் குமரன் வந்திருக்கார். நிறைய நண்பர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற சிறுகதையாளர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பரிசு தொகை கொடுத்தாச்சு. இந்த முறை அந்த புத்தகத்தையும் அவர்களுக்கான நினைவு கேடயத்தையும் இந்த நிகழ்விலேயே வழங்குவதற்கு விரும்புகிறோம். நினைவு கேடயத்தையும் பெண்டுலம் என்கின்ற நூலையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். இது இந்த 12 பேரில் 7 எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நூலுக்கு தலைப்பை கொடுத்த எழுத்தாளர் சேது அவர்களை முதலில் அழைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கேடயத்தை அளிக்க மற்ற நண்பர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான டேனியல் வி ராஜா அவர்களை அழைக்கிறோம். புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் எழுத்தாளர் பாலஜோதி அவர்களை அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எழுத்தாளர்கள் ஒரு புத்தகத்தை வாங்கும்போதும் ஒரு நினைவு பரிசை வாங்கும்போதும் அதிகபட்சமாக என்ன சந்தோஷம்னா எழுத்தாளர்கள் மத்தியில் நம்ம இருக்கிறோன்றது தான். எனவே கைரேகை கரையும் வரை கை தட்டலாம். அடுத்ததாக அத்திக்குழுவின் மூலமாக மரபு விதைகளை மீட்கிற பெரும் முயற்சியில் தன் சகாக்களோடு இறங்கி வந்த நண்பர் நாவலாசிரியராக மாறியிருக்கிறார். அவர் 0 டிகிரியில் சிறந்த நாவலை ஒரக்குழி என்ற நாவலை வெற்றி பெற்றாலும் கூட அவர் எழுதிய முதல் சிறுகதை எப்பா என்கின்ற இந்த சிறுகதை தான். இதற்கு பிறகுதான் அவர் 0 டிகிரிக்கு வந்தார். வானவன் அவர்களை அழைக்கிறோம். இலக்கிய சூழலில் பெண் எழுத்தாளர்கள் மத்தியில் அதிகம் பரவலாக அறியப்பட்டு வந்து நாவல், சிறுகதை என்று தொடர்ந்து இயங்கி கொண்டு வந்திருக்கும் கோவையிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் விஜி முருகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து இலக்கிய சூழலில் கவிஞராக அறிமுகமாகி, சிறுகதையாளராக அறிமுகமாகி, அடுத்து நாவலாசிரியராக மாறி தனித்துவமான ஒரு அடையாளத்தோடு இயங்கும் அன்பு தோழி எழுத்தாளர் ஜபிநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற ஈரா சாரதி அவர்கள் சார்பாக அவருடைய துணைவியார், அவர் உடல்நலம் இல்லாமல் இருப்பதால் அவர் சார்பாக அவருடைய துணைவியார்
சாரதியினுடைய துணைவியார் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நிகழ்வு என்பது அந்த நூல் வெளியீடு மட்டுமல்ல, நமக்காக வந்திருக்கக்கூடிய சக நண்பர்களை நினைவு கூறுவதும் பாராட்டுவதும் கௌரவிப்பதும் சேர்ந்துதான் ஒரு நிகழ்வை முழுமையடைய செய்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கும் அன்பு நண்பர் ஸ்பெஷல் ஸ்பான்சர் செல்லப்பன் கருப்பையா அவர்களை கௌரவிக்க மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு நண்பர்களே, இன்னும் விழா தன்மையிலே தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இலக்கியத்தன்மைக்கு நகரவில்லை. இன்னும் மூன்று காரச்சாரமான அடர்த்தியான நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த விழாத்தன்மை முடிந்த பிறகு மீண்டும் அது தொடங்கும். இந்த நிகழ்வு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரால் ஆனது உலகு, என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஆனது உலகு. நண்பர்கள் தான் முழுக்க முழுக்க எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோன்னா, இப்போது நான் அமிர்தம் சூர்யான்னு நிற்கிறேன் இல்லைங்களா, கொஞ்சம் சுயபுராணம் தான். அமிர்தம் சூர்யான்னு நான் நிற்கிறேன்ல, 95 வாக்கில் ஒரு கவிதை எழுதி ஒரு பத்திரிக்கைக்கு போட்டேன். அந்த கவிதை பிரிண்ட் ஆகலை, ரொம்ப வருத்தமாகி போச்சு. திரும்பி வந்துடுச்சு, போஸ்ட் கார்டு கவிதை தான். அப்போது என்னடா வருத்தமாக இருக்கிற அப்படின்னு நான் என் நண்பன் +2 என் கூட படித்தவன், ஒரு கவிதை அமைச்சமாமே திரும்பி வந்துடுச்சுடாங்க. அவன் யாரா அவனுக்கு கவிதையை திருப்பி அனுப்புறது, நாம் ஆரம்பிப்போண்டா அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் தான் எனக்காக ஹைகோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரிக்கை சிறு பத்திரிக்கை ரிஜிஸ்டர் பண்ணி என்ன ஆசிரியராக உட்கார வச்சு, இனிமேல் இதில் நீ எழுதுறா மாமு அப்படின்னு சொன்னவன் +2 நண்பன் கருணாநிதி வந்திருக்கான். அதுதான் சொன்னேன் நான். முழுக்க முழுக்க என்னுடைய திரும்பி பார்த்தோன்னா முழுக்க நண்பர்கள் தான் இருப்பாங்க வரிசையாக. நண்பர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு டாக்டர் நடராஜன் வந்திருக்கிறார், முனைவர் பாஸ்கரன் வந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள். சிறப்பு விருதியை பெறுவதற்கு கௌரவிப்பதற்கு நாங்கள் மகிழ்வதற்கு ஒரு சின்ன தருணம். கவிஞரும் முனைவரும் சௌமா இலக்கிய விருதுக்கான ஒருங்கிணைப்பாளருமான திரு தமிழ் மணவாளன் அவர்களை சிறப்பு விருதி பெற மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கவிஞரும் எழுத்தாளருமான சீராளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் எழுத்தாளர் நிமோஷினி அவர்களுக்கு சிறப்பு விருதி அளிக்க வேண்டுகிறோம். அடுத்ததாக குலசேகர் அவர்களை, எழுத்தாளர், திரைக்கலைஞர், தொடர்ந்து காத்திரமான நூல் விமர்சனங்களை முகநூலில் எழுதி கொண்டிருக்கும் குலசேகர் அவர்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் திரு ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேவாவினுடைய மாமனார். நண்பர்களே, இந்த துண்டு போடுறது, பொன்னாடை போடுறது அல்லது பயனாடை அளிக்கிறதெல்லாம் நாம் பெரும்பாலும் நான் கலந்துக்கிற பெரும்பான்மையான இலக்கிய கூட்டங்களில் இருக்காது, அரிதாகவே இருக்கும். இது குடும்ப விழாவாகவும் ஒரு அறக்கட்டளையினுடைய தொடக்க விழாவாகவும் இருப்பதால் இது தவிர்க்க இயலாதாக இருக்கிறது. பக்குன்னு தான் இருக்குது. இந்த துண்டு போடுறதை பற்றி சார் ஏதாவது பெருசாக கட்டுரை எழுதுறாரோன்னு ஒரு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கிறோம். சார் என்ன சொன்னாலும் தயாராக தான் வந்துருக்குறோம். அந்த மனநிலைக்கு வந்துட்டோம் நாங்கள்.
ஆனால் எங்களுக்கு இந்த விழாவினுடைய அடிப்படையில் அது வந்து தவிர்க்க முடியாது. நாங்கள் எல்லாமே புனைவு தானே. நாங்கள் என்ன கற்பனை பண்ணிக்கிறோன்னா, இடுப்புல துண்டு கட்டிட்டு இருந்தவன் நிமிர்ந்து எழுந்து ஒரு படைப்பாளுமையாக மாறி தோளில் துண்டு போடக்கூடிய தன்மைக்கு சமூகம் நடந்து விட்டது. அது இலக்கியம் அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்வதற்கான ஒரு அறிகுறியாக, எல்லாம் நம்மளே விட்டுக்க வேண்டியதானே, அறிகுறியாக இருப்பதற்காக இந்த பயனாடை, பொன்னாடை, துண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்ததாக ஸ்ரீ வித்யா கணபதி, இவர் மாநில மகளிர் காங்கிரஸின் துணை தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை. தேவசுப்பையாவினுடைய உறவினர், அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் பெண்மணி. எலெக்ஷன் டியூட்டிக்காக சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தவங்களாம் இழுத்து இங்கே பிடிச்சுன்னு வந்துட்டோம். அவர்கள் ஸ்ரீ வித்யா கணபதி அவர்களை வாழ்த்துரைக்க அழைக்கிறோம். அதற்கு பிறகு இலக்கிய நிகழ்ச்சி தொடங்கிவிடும். அடுத்ததாக நிகழ்ச்சி ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறது. நண்பர்களே, 2001 நான் வந்து 0 டிகிரி படிச்சுட்டு சாருவை வந்து அட்டாக் பண்ணி ஒரு கட்டுரை எழுதினேன் கவிதாச்சரணில். அவர் பின்னவீனத்துவ நாவல் அப்படின்னாரு. அது பின்னவீனத்துவ நாவல்லாம் கிடையாது, அது எதிர்நவீனத்துவ நாவல் அப்படின்னு சொல்லி அவரை தாக்கி எழுதின ஒரு கட்டுரையை கவிதாச்சாரன் குடுவா தம்பி அல்வா மாதிரி குடுறான்னு வாங்கி போட்டார். 24 வந்து திரும்பி பார்க்குறேன், நான் ஒரு நாவல் எழுதுகிறேன். அதே பின்னவீனத்துவ பாணியில் கலைத்து போடுகிற, நேர்கோட்டு நாவலாக இல்லாமல் உடைத்து போடுகிற, ஒரு கலகத்தை உருவாக்குகிற ஒரு நாவலாகத்தான் என்னால் எழுத முடியுது. 2001 திட்டின அதே சாருவை தான் நான் இப்போ 2024 அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன். சாரு வந்து இந்த இடத்துல தான் தன்னுடைய இதுவாக ஆளுமையால் ஜெயிச்சிட்டாரு. அப்போ நீ தோத்துட்டியாடா? தோக்கிறது இல்லை. நான் ஒரு சின்ன பையன், தினந்தோறும் வளர்கிறேனே மம்மி, அதுவும் விளம்பரம் தான். கேட்பே நம்ம ஒரு பானத்தினுடைய தினந்தோறும் வளர்கிறேனே மம்மி. அதனால அப்போ இருந்த சூர்யா வேற, இப்போ இருக்கிற சூர்யா வேற, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லை. அதனால இப்போ எனக்கு அதுதான் பிடிக்குது. சேட்டில் வந்து ஒருத்தர் கேட்டார், யோ உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையா, ஜெயமோகனை ஆசான்னு கொண்டாடி போஸ்ட் போடுற, இப்போ சாரு நிவாதா வந்து ஆஹா ஓஹோன்னு எழுதி போஸ்ட் போடுற அப்படின்னாரு. அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? காந்தத்தில் வடக்கு தெற்கு என்பது தவிர்க்க முடியாதது. அந்த வடக்கும் வடபுலமும் தென்புலமும் தான் காந்தத்தை இயக்குகிறது. அதுதான் இயக்கு சக்தியாக மாறுகிறது. எனவே ஜெயமோகன் ஒரு புலம் என்றால் சாரு ஒரு புலம். காந்தத்தை எத்தனை துண்டுகளாக உடைத்தாலும் உடைக்கிற எல்லா துண்டுகளிலும் வடக்கும் தெற்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதுதானே ரூல்ஸு. அதனால அது தவிர்க்கவே முடியாது அப்படின்னு. சாரு வந்து எனக்கு ரொம்ப, இப்போ பாருங்களேன், வேற எந்த எழுத்தாளரையும் நீங்க சாருன்னு கூப்பிடவே முடியாதுங்க. சாருன்னோ ஜீன்னோ ஐயான்னோ ஏதாவது ஒன்று சொல்லணும். ஆனால் அப்படிக்கான உரிமையை பகிரங்கமாக, என் பேர் சாரு நிவேதா, என்னை சாருன்னு கூப்பிடு. ஒரு முறை அவருக்கு நான் ஒரு மெயில் ஒன்று போட்டேன். இந்த மாதிரி கல்கியில் நான் தலைமை துணை ஆசிரியராக இருக்கும்போது அவருடைய பேட்டி குறித்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு மெயில் ஒன்று அவருக்கு அனுப்புனேன். அனுப்பும்போது எழுத்தாளர் சாரு நிவேதா அவர்களுக்கு அப்படின்னு போட்டேன். ஃபேஸ்புக்கில் எழுதி ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன, அது எழுத்தாளர் சாரு நிவேதா, நீ ரஜினிக்கு எழுதும்போது நடிகர் ரஜினி அவர்களுக்குன்னு எழுதுவியா அப்படின்னு போட்டாரா. எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது வேற விஷயம், அவருடைய ஆதரவாளர்கள்லாம். அப்போ அன்னிலேருந்து அவர் சொல்லிட்டாரு, சாரு என் பேரு, சாரு நிவேதான் கூப்பிடு. இப்பயே நான் அழைப்பு போடும்போது பயந்து தான் போட்டேன். எழுத்தாளர்னு போடுறோம், இதுக்கு என்ன திட்டு வரப்போதோன்னு. சரி, இது நம்மளுடைய வேற ஒரு சடங்குத்தனமான நம்மளுடைய விழா கோலமாச்சா, அதனால எப்பயுமே எனக்கு ரொம்ப வெளியே எப்பயுமே ஒரு மனிதரை பற்றி ஒரு மாற்று கருத்து, ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பம் கட்டமைச்சுக்கிட்டே இருப்பானுங்க. என்னை பற்றியும் ஒரு கட்டமைப்பானுங்க வெளியே, கிருஷ்ணா மாதிரி அவன் இவன் அப்படின்னு. அப்புறம் எப்படா இவன் மட்டும் இப்படின்னு, அதெல்லாம் அது எல்லாருக்கும் அமையும். ஒவ்வொரு ஆளுமைக்கும் ஒரு எதிர்பக்கத்தை உருவாக்குறதுக்கு, வதந்தியை கிளப்புறதுக்கு இருக்கும். சாருவுக்கும் அப்படியான வதந்திகள், புரளிகள் கிளப்புறதெல்லாம் இருக்கும். பழகி பார்த்தா தெரியும். தமிழ் இலக்கிய சூழலில் அவரை போல ஒரு அசலான மானுடன் யாரும் இல்லை. சாருன்னு நீங்க பேர் கூப்பிடுறது தான் அவருக்கு நீங்க கொடுக்குற ஒரு அடையாளமா இருக்கும். பாருங்க, நாங்க சாருன்னு கூப்பிடுறோம். அவர் ஆளுமையா சாரு, அடுத்தது நீங்க பேசுறீங்களா சாருன்னு, மற்றவங்க அப்படின்னு அவங்க கேட்க முடியாது இல்லை. அந்த அளவுக்கு உரிமையான அன்புக்குரிய எங்கள் எழுத்தாளர் சாரு நிவேதா அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். நன்றி சாரு. நவீனத்துவத்துக்கும் பின்னவீனத்துவத்துக்குமான
ஒரு அறிமுக உரையை ஆற்றி அதில் கருப்பன் எந்த இடத்தில் வந்திருக்கிறான் என்பதை நாசுக்காவும் சொல்லி விடைபெற்றிருக்கிறார். இந்த சாரு பேசிய இந்த உரை சுருதி டிவியில் மீண்டும் மீண்டும் இன்னொரு முறை போட்டு நாம் குறிப்பெடுப்பதற்கு தகுந்த ஒரு பேச்சாக இது இந்த முறை அமைந்திருக்கிறது. நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த சுபி, தமிழன் காசி, பாரதி கண்ணம்மா உள்ளிட்டவர்களுக்கும் வணக்கங்கள். அடுத்ததாக இறுதி நிகழ்வாக நன்றி உரை வழங்க சோடு பதிப்பகத்தின் சோடு மன்சூர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி உரை ஆற்றுவதற்கு அவர் வராரு. ஆனால் உண்மையில அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் நோன்பு காலத்தில் இருக்காரு, விரதம் இருக்கார் சாப்பிடாம. ஆனால் இந்த விழாவுக்கான பல வேலைகளை இந்த வெயில் காலத்தில் அவர் தான் ஓடி ஓடி எல்லா விஷயத்தையும் செய்தார். உண்மையிலேயே நன்றி நாங்கள் தான் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மன்சூர் அவர்களை அழைக்கிறோம். நன்றி உரை நிகழ்த்துறதுக்காக வர சொன்னாங்க. உரை நிகழ்த்துனா இந்த 2 புத்தகத்தை பற்றியும் நான் ஒரு அரை மணி நேரம் பேசணும். அதுக்கப்புறம் உரை நிகழ்த்தணும். அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்லணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். சாப்பிட்றதுக்கெலாம் டைம் ஆகிடுச்சு. எல்லாம் பசியில் இருக்கிறோம். அதனால் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.